திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். உரியனாதுரியத்தில் இவனாமறிய துரிய நனவாதி மூன்றில் பரிய பரதுரியத்தில் பரனாம் திரிய வரும் துரியத்தில் சிவமே. திருச்சிற்றம்பலம். உரிய நனா துரியத்தில் இவனாம் அரிய துரிய நனாவாதி மூன்றில் பரிய பர துரியத்தில் பரனா நீ திரிய வருந்துரியத்தில் சிவமே என்ற பாடலின் கருத்தை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். இது திருமந்திரத்தின் 3வது தந்திரத்தில் யோக சாதனைகள் என்று வருமே அந்த பாடலாக இருக்கிறது. இது யோக அவஸ்தைகள் எனப்படும் யோகத்தால் அடையப்படும் நிலைகளையும் அதில் ஆத்மாவின் அனுபவத்தையும் மிக துல்லியமாக கூறுகிறது. திருமூலர் இந்த பாடலில் அவஸ்தைகளை யோக கண்ணோட்டத்தில் விளக்குகிறார். ஒரு யோகி தன்னுடைய ஆத்ம அனுபவத்தின்படி தான் யார் என்பதை உணரும் பயணத்தை பற்றி இது கூறுகிறது. நனவு கனவு சூழ்ச்சி என்று கூறுகிறார். அதே விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம். இந்த ஆரம்ப 3 நிலைகளிலும் ஆத்மா என்ன செய்கிறது? உலகியல் பிணைப்பால் கட்டுண்டு தன்னை சிறுவனாக நான் இவன் என்று உணர்கிறது. துரியம் 4வது நிலை. யோக பயிற்சியால் இந்த நிலையை அடையும் பொழுது ஆத்மா என்ன செய்கிறது? தன்னுடைய வடிவத்தையும் எல்லையையும் கடந்து பரனாகி, அதாவது பறந்து விரிந்து நிற்கிறது. துரியாதீத்தம் இது 5வது நிலை. துரியத்துக்கு அப்பாற்பட்டது. இதுவே இறுதி நிலையாகும். இங்கே ஜீவாத்மா எந்தவித பிணைப்பும் திரிதலும் இல்லாமல் மாறாத மெய்ப்பொருளான சிவமாகவே நிலைத்து விடுகிறது. திருமூலர் இதை யோகம் மூலம் உணர முடியும் என்று வலியுறுத்துகிறார். ஒரு காலத்தில் ஞானேஸ்வரர் என்ற இளைஞன் இருந்தான். அவன் தன்னுடைய உண்மை வடிவத்தை அறிய விரும்பினான். அவனது குரு உண்மை வடிவத்தை அடைய 5 சிகரங்களை கடந்து செல்ல வேண்டும் என்று கூறினார். முதல் 3 சிகரம் என்ன? இவனாம் நிலை. நனவு சிகரம். இங்கே அவன் தன்னை ஒரு விவசாயியாக பார்த்தான். அவன் நிலத்தை உழுவதிலும் குடும்பத்தை பராமரிப்பதிலும் மூழ்கியிருந்தான். நான் இந்த உடல், என் பெயர் ஞானேஸ்வர் என்று அழுத்தமாக நம்பினான். கனவு சிகரம். இரவில் அவன் ஒரு போர் வீரனாக கனவு கண்டான். அவன் கனவுலகில் சண்டையிட்டான், காயமடைந்தான், மகிழ்ந்தான். விழித்த போது கனவு மறைந்து விட்டது. ஆனால் அதன் உணர்வு அவனை பாதித்து கொண்டே இருந்தது. சுழுத்தி சிகரம். இங்கே அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அமைதியாக இருந்த போதும் இது ஒரு தற்காலிக அமைதிதான் என்பதை உணர்ந்து கொண்டான். இந்த 3 நிலைகளிலும் ஞானேஸ்வரர் தன்னுடைய சிறு எல்லைக்குள் சிறைப்பட்டு உரிய நனா துரியத்தில் இவனாம் அரிய துரிய நனாவாதி மூன்றில் இருப்பது போல் தன்னை சாதாரண மனிதனாக ஜீவனாகவே உணர்ந்தான். அவன் 4வது சிகரமான துரிய சிகரத்தை அடைந்தான். இங்கே அவன் கண்களை மூடி ஆழமாக அமர்ந்தான். அவன் உலகத்தை பார்த்தபோது அது வெறும் காட்சியல்ல, தானும் அந்த காட்சியின் ஒரு பகுதி என்பதை உணர்ந்து கொண்டான். அவன் மனதில் இருந்து நான் என்ற அணு உணர்வு நீங்க தொடங்கியது. திடீரென்று அவன் தன்னை பிரபஞ்சத்தின் ஒரு துளியாக இல்லாமல் முழு பிரபஞ்சமாகவே உணர்ந்து கொண்டான். நான் இந்த விவசாயி மட்டுமல்ல, நான் போர்க்களமும் அமைதியான இரவும் கூட. என் எல்லைகள் உடைந்து விட்டன. அவன் தன்னுடைய சிறிய வடிவத்தை கடந்து பரிய பர துரியத்தில் பரனானி என்பது போல் பரனாக, அதாவது பரம்பொருளாகவே மாறத் தொடங்கினான். அவன்தான் இந்த உலகத்தை படைத்த அறிவு கதிர்களில் ஒன்று என்று அவன் உணர்ந்து கொண்டான். இறுதியாக ஞானேஸ்வர் 5வது மற்றும் மிக உயர்ந்த சிகரமான துரியாதீத சிகரத்தை அடைந்தான். அங்கு எந்த வடிவமும் இல்லை. ஒளியோ இருளோ காட்சியோ எதுவுமே இல்லை. சலனமற்ற மாறாத அமைதி மட்டுமே இருந்தது. அவன் உணர்வுகள், எண்ணங்கள், பழைய நான் என்ற அடையாளம் அனைத்தும் இல்லாமல் போயின. அவன் இப்போது பரனாக மட்டும் இல்லை, அவன் எல்லையற்ற நிரந்தரமான மாறுதலில்லாத உண்மையாகவே மாறிவிட்டான். அவனது நிலையை இனி திரிய செய்ய முடியாது. அது நிலை பெற்றுவிட்டது. திரிய வரும் துரியத்தில் சிவமே என்று கூறுகிறாரே திருமூலர். அதுதான் ஞானேஸ்வர் என்ற ஜீவன் முழுவதுமாக மறைந்து
எங்கும் நிறைந்த சிவமாகவே ஆகிவிட்டான். தேடல் முடிந்தது. ஏனெனில் தேடுபவனும் தேடப்பட்ட பொருளும் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? ஒன்றாக மாறிவிட்டன. இந்த கதை திருமூலர் கூறும் படிநிலைகளில் ஒரு யோகி அடையும் உயர்வான முக்தி நிலையை விளக்குகிறது. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.